நடிகர் கமல்ஹாசனின் குற்றச்சாட்டுகளுக்கு பதில் அளிப்பதும் ஜனநாயகத்தின் ஒரு அம்சம்தான் என்று திமுக செயல் தலைவர் மு.க.ஸ்டாலினுக்கு அமைச்சர் சி.வி. சண்முகம் பதிலளித்துள்ளார். அதேபோன்று திமுக ஆட்சிக் காலத்தில் நடிகர்கள் மிரட்டப்படுவதாக நடிகர் அஜித் கூறிய போது நடிகர் கமல் எங்கு போனார் என்றும் சி.வி. சண்முகம் கேள்வி எழுப்பியுள்ளார். அவர் ஜனநாயகத்தை பற்றிலாம் பேசியிருக்கிறாரு. ஜனநாயகத்தில் என்ன ஒரு சார்பாக தான் பேசணும்னு இருக்குதா? ஜனநாயகத்தில் குற்றச்சாட்டு சொன்னால் அந்த குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லக்கூடாதுன்னு இருக்குதா? இவர் ஆட்சியில் இருக்கும்போது நடிகர்களை மிரட்டி முதலமைச்சர் மாநாட்டில் பேசும்போது அன்றைக்கி எங்கே போனார் இந்த கமலஹாசன்? அன்றைக்கி கேட்க வேண்டியது தானே, அன்றைக்கி குரல் கொடுக்க வேண்டியது தானே. அன்றைக்கி அந்த மேடையில் தைரியமாக குரல் கொடுத்தது திரைப்பட நடிகர் அஜித். அவருக்கு இருந்த தைரியம் இன்றைக்கி அந்த கமலஹாசனுக்கு ஏன் அன்றைக்கி இல்லை? இன்றைக்கி யாருடைய ஊதுகோலாக இன்றைக்கி பேசுறதுக்குலாம் நாங்கள் பதில் சொல்லக்கூடாதா? ஜனநாயகத்தில் குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்கிற உரிமை அத்தனை உரிமை எங்களுக்கு இருக்குது. நீ முறையாக குற்றச்சாட்டு ஆதாரத்தோடு சொல்லுங்கள், நாங்கள் ஆதாரத்துக்கு பதில் சொல்கிறோம். அது இல்லாமல் நீ பொதுவாக சொன்னால் நாங்கள் சொல்ல தான் செய்வோம். உன்னுடைய குற்றம் முதுகில் 1008 அழுக்க வச்சுக்கிட்டு எங்களை பற்றி பேசுறதுக்கு அருகதே இல்லாத ஒரு மனுஷன் கமலஹாசன்.